தூத்துக்குடியில் மீன்பிடி தடை காலத்தை ஒட்டி 3000க்கும் மேற்பட்ட மீனவ தொழிலாளர்களுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மீன்களின் இனப்பெருக்க காலமான ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை கிழக்கு கடற்கரை பகுதியில் விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடலில் சென்று மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக விசைப்படகுகள் அனைத்தும் அந்தந்த துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் விசைப்படகு மீனவர்களுக்கு தடைக்கால நிவாரணத் தொகை அரசு சார்பில் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு வடக்கு மாவட்ட திமுக சார்பில் விசைப்படகு மீனவர்களுக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் 3000க்கும் மேற்பட்ட விசைப்படகு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என்ற முதலமைச்சர் ஸ்டாலினின் கனவு வலிக்காது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் தெரிவித்துள்ளார். சென்னை தண்டையார்பேட்டையில் அதிமுக சார்பில் மே தின விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் எனவும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்பார் எனவும் தெரிவித்தார். அதேவேளையில் 7வது முறையாக திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்ற முதலமைச்சர் ஸ்டாலினின் கனவு வலிக்காது எனவும் பேசினார். நரகாசுரன் ஆட்சி ஒழிந்து மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். வடசென்னையில் அதிமுக சார்பில் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் புண்ணியகோட்டி தலைமையில் மே தின பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 மாதங்களில் திமுக ஆட்சியில் 918 கொலைகள் நடந்ததாகவும் அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு சரிவர நடைபெற்றதாகவும் தெரிவித்தார். மேலும் 2026 நரகாசுரன் ஆட்சி ஒழிந்து மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும் என கூறிய அவர், போக்குவரத்து தொழிலாளர்களை பிச்சை எடுத்து போராடும் நிலைக்கு தள்ளி திமுக அரசு நடந்து வருவதாக விமர்சித்தார். அடிப்படை கட்டமைப்பு வசதி முழுமையான அளவுக்கு மக்களுக்கு செய்து தராம முழுக்க ஒரு போட்டோ ஷூட் நடத்தி அதன் மூலம் மக்களை திசை திருப்பி ஏமாற்றுகின்ற அந்த ஒரு செயல்தான் இன்றைக்கு இந்த விடியாதாசனை செஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த வகையில் மக்கள் இன்னைக்கு ஒரு விழிப்போடு இருக்காங்க, தெளிவோடு இருக்கிறாங்க. கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு எப்படி ஒரு நரகாசுரன் ஒளிந்தான், அதே போல் இந்த நரகாசுர ஆட்சி திமுக ஒளிந்து மீண்டும் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டிலே மலரும். எனவே அந்த வகையில் இன்றைக்கு மக்கள் பொறுத்தவரை இன்றைக்கு தெளிவாக இருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் மக்களை பொறுத்தவரை இனி போலியான வாக்குறுதிகள் கொடுத்து எந்த விதத்தில் ஏமாற்ற முடியாமல் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கள்ளக்குறிச்சி அருகே இயற்கை உவாதை கழிக்கு செல்வதாக கூறி குழந்தையை வேறொருவரிடம் கொடுத்துவிட்டு பெண் ஒருவர் தப்பியோடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த விரியூர் கிராமத்தில் அடைக்கல அன்னை மாதா கோவில் தேர்பவனி பெருவிழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருவிழாவில் கலந்து கொள்ள நேற்று இரவு குதிரைசந்தல் கிராமத்திலிருந்து வருகை தந்த பத்மா என்ற பெண்ணிடம் இயற்கை உபாதை கழிக்கு செல்வதாக கூறி 30 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் தன் கையில் இருந்த குழந்தையை கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் 5 மணி நேரமாகியும் அப்பெண் திரும்பி வராததால் சந்தேகமடைந்த பத்மா குழந்தையை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதையடுத்து குழந்தை நலக்குழுவிடம் குழந்தை ஒப்படைக்கப்பட்ட நிலையில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய கல்விக் கொள்கையால் மாணவர்கள் மன அழுத்தம் அடைவார்கள் என்ற காரணத்தால் முதலமைச்சர் எதிர்ப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர், புதிய கல்விக் கொள்கை வரைவாக இருந்தபோதே அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்த்தார் என கூறினார். மேலும் சிபிஎஸ்இ கல்வி திட்டத்தில் உள்ளது போன்று 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் தேர்வில் தோல்வியடைந்தால் மீண்டும் அதே வகுப்பில் படிக்க வேண்டும் என்ற விதி தேசிய கல்விக் கொள்கையில் உள்ளதாகவும் இதனை அமல்படுத்தி மாணவர்களும் பெற்றோர்களும் மன அழுத்தம் அடைவார்கள் எனவும் கூறினார். தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் மாணவர்களின் எதிர்காலத்தில் மத்திய அரசு விளையாடும் போது பெற்றோர்கள் எதிர்ப்பு குரல் எழுப்ப வேண்டும் எனவும் தெரிவித்தார்.
மாநில அரசு கூறுவதை தான் மத்திய அரசு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்ன தேவை என்பது அந்தந்த மாநில அரசுக்கு தான் தெரியும் எனவும், இதில் பெரியண்ணன் மனப்பான்மையில் மாநில அரசு கூறுவதை தான் மத்திய அரசு செய்ய வேண்டும் எனவும் கூறினார். இன்றைக்கு அரசு பள்ளியை சாதிக்க நாம ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் நமக்கு என்ன சொல்லுது என்கின்ற விதத்தில் நாம நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம பாதுகாத்துட்டோம். நமக்கு பெருமையா இருக்குது, சந்தோஷமா இருக்குன்றது ஒரு பாதுகாவலனாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விளங்குகிறார். நமக்கு அது மிக பெருமை. ஆனால் சிபிஎஸ்இ படிக்கிற அந்த பிள்ளைகளும் இதே மாநிலத்தில் இருக்கின்ற பெற்றவங்க, இதே மாநிலத்தில் உழைக்கக்கூடிய பெற்றவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் அங்கே படிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்று இன்னைக்கு ஒரு தனி சட்டமாக இதை மாற்றுகின்ற, அதில் இருக்கின்ற கிளாஸஸை மாற்றி இல்லை இந்த பிள்ளைங்க 5வது ஃபெயில் தான் என்று சொல்லும் பொழுது அப்போ ட்ராப் அவுட் எவ்வளோ தூரம் அதை அதிகப்படுத்தும் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. ஆக அந்த பிள்ளைங்க சொன்ன பெற்றவங்களுக்கு சொல்கிறேன் நான், தயவுசெய்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை விளையாடும் போது தயவுசெய்து எதிர்ப்பு கொள்ளலாச்சும் தெரியுங்க. நீங்கள் இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? என் பிள்ளை 5வது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளையோட ஒரு வருஷத்துக்கு படிப்பு என்னாவும் எதிர்காலம் என்னாவும் தயவுசெய்து கேள்வி கேளுங்க. அப்படி கேள்விகள் கேட்கும் பொழுதுதான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகிற விதமாக இருக்கும். ஒரு கட்சிக்காக, இயக்கத்திற்காக நான் கேட்கணும், எஜுகேஷன் சிஸ்டத்திற்காக நான் கேட்கிறோம். படிக்கக்கூடிய 1,29,00,000 பிள்ளைகள் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு அவர்களாக சேர்த்து தான் நாங்கள் பேசுகிறோம். நான்கு வருட திமுக ஆட்சியில் மக்களுக்கு தீமைதான் கிடைத்திருக்கிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் விமர்சித்துள்ளார். திண்டுக்கல் மேற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மேதின பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, மளிகை பொருட்கள் விலை உயர்வு, கட்டட பொருட்கள் விலை உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு என திமுக ஆட்சியில் அனைத்து பொருட்களின் விலையும் உயர்ந்துள்ளதாக விமர்சித்தார். மேலும் 525 வாக்குறுதியை நிறைவேற்றியதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறி வருவதாகவும், ஆனால் 10% வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் போதைப் பொருட்கள், சாக்லேட் விற்பதை போன்று நடைபெற்று வருவதாக விமர்சித்த அவர், போதை மாநிலமாக தமிழகம் மாறி உள்ளதாகவும் சாடினார். தருமபுரி அருகே தன்னிடமிருந்து வேலையை விட்டு விலகி சென்ற சிறுவனை பெட்ரோல் பங்க் உரிமையாளர் சாதி பெயரை சொல்லி இழிவாக பேசி தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த தென்கரை கோட்டை அருகே உள்ள காந்தி நகரை சேர்ந்த சிறுவன் தருண், 17 வயதான இவர் அப்பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்க் உரிமையாளர் ராமகிருஷ்ணனுக்கு சொந்தமான நெற்கதிர் அடிக்கும் வண்டியில் 6 நாட்கள் மட்டும் வேலை பார்த்து வந்துள்ளார். பின்னர் தனது உறவினர் புது வண்டி வாங்கியதால் அவரிடம் தருண் வேலைக்கு சென்றுள்ளார். இதை அறிந்த பங்க் உரிமையாளர் ராமகிருஷ்ணன் தருணை பற்றி அவரது மாமாவிடம் அவதூறு பேசியதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த தருண் ராமகிருஷ்ணனிடம் கேட்டபோது பெட்ரோல் பங்கிற்கு வருமாறு அழைத்துள்ளார். அதன்படி அங்கு சென்ற தருண் மற்றும் அவரது நண்பரை ராமகிருஷ்ணன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தாக்கியுள்ளனர். அப்போது தருணின் நண்பர் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் தருணை சாதி பெயர் சொல்லி இழிவாக பேசி தாக்கியுள்ளனர். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தருணின் உறவினர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நான் பங்க்ல வேலைக்கு மிஷினுக்கு போயிருந்தேன். அப்போ அவர் என்ன சொல்லிக்கிறாரு, எங்கள் மாமாட்ட என்னை தப்பாக பேசுகிறாரு. பங்கர் 4 ரோடு பங்காரு. அதனால அவர் வழியில் பார்த்தேன். எங்கள் மாமாட்ட என்ன சொன்னீங்கன்னு நான் கேட்டேன். அது சொன்னது கேட்டுறதுக்கு பங்காண்டவா அப்படின்னு சொன்னார். அது பங்காண்ட போனால் என்னை நானும் என் ஃப்ரெண்டும் போனதுக்கு என்ன சொன்னாங்க, பங்க்கில் என்னை கட்டி போட்டு அடிச்சாங்க. அவனை 2 அடி அடித்தோடனே அவன் போயிட்டான். அவன் போன உடனே எங்கள் வீட்டில் போய் சொல்லிக்கிறான், என்னை பச்சை பச்சையாக திட்டி ஜாதி பற்றிலாம் எழுதுகிறாங்க. அது நடவடிக்கை எடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.